அப்புறம் ஜியோ சினிமா இன்னையிலேருந்து நீ அன்இன்ஸ்டால் செய்யப்படுவாய். அப்புறம் எதுக்கு, அவ்வளவுதான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இன்ஸ்டாலு. நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம், ஆனா ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்லையா உன் ஆப்ல, ஒன்னும் படம் இல்ல, எல்லாம் இந்தியா திருப்பி வச்சிருக்க. அது எனக்கெல்லாம் புரியணுமே, புரியாது, பேசிக்கலாம் போ. சோ வேற மாதிரி மேட்ச் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு மாதிரி போய் ஒன் சைடாவே முடிஞ்ச ஒரு கேகேஆரோட ஒரு டாமினேட்டட் ஃபைனல். சைலன்ஸுக்கே சைலன்ஸ் ஆக்கின ஒரு தருணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நேற்று தாங்க பார்த்தேன். முதல் தடவை துண்ட தவற விட்டா பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் ட்ரோல் மெட்டீரியல் கம்பீர் நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். உண்மையிலே சொல்றேன், ரியலி ஒரு அன்சங் ஹீரோ. அவரை பத்தி நம்ம நிறைய பேசணும், கண்டிப்பா பேசலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபைனலா நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு ஃபைனல் மேட்ச் இது. 10.3 ஓவர்லயே கல்கத்தா மேட்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னப்பா அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்ட்ரே ரஷலோட ஒரு எமோஷனல், சுனில் நரேன் பர்த்டே அன்னைக்கு ஒரு சரியான ஒரு கிஃப்ட். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும்னா சுனில் நரேன் வந்து ஒரு ஜெம்முன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி பிசிசி கான்ட்ராக்ட் இல்லாத ஒரு பர்சன் வந்து ஐபிஎல் கப் அடிச்சு அப்படி நிக்கிறப்ப அது ஒரு மாஸ் மூமெண்ட் தானே. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஐபிஎல்லோட 3வது சாம்பியன் பட்டம் 10 வருஷம் கழிச்சு, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கௌதம் கம்பீர் அண்ட் கோ, இதுதான் முறையான வார்த்தை நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி லூயிஸ் கேட்டகரி. பொதுவா கேகேஆரோட மேட்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு டாமினேட் பண்ற ஒரு டீமா தான் இந்த ஐபிஎல் செக்ஷன் முழுக்க பார்த்தோம். கம்பீருக்கு முன்னாடி சொனப்பு தட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஐபிஎல் டீம் வந்து கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலி வேற மாதிரி ஆச்சு. இன்னும் சொல்லணும்னா அவர் 2012 சுனில் நரேன் வந்து டெபியூட் ஆகுறாரு, 2014 ஆண்ட்ரே ரஷல் டெபியூட் ஆகுறாரு. சுனில் நரேன் மேல அப்படி என்ன பாசம் அப்படின்னு தெரியல. ஆனா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனரா 2017 இறக்கி விட்டுருப்பாரு கம்பீர். அதே கம்பீர் இப்ப திரும்பவும் நடுவில் லக்னோக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு திருப்பியும் வந்து என்னங்க கேகேஆருக்கு வந்து மென்டரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கம்பீர் சொல்லியிருக்க ஒரு வார்த்தை, அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன் அப்படின்ட்டாராம். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற மாதிரி ஒரு கேகேஆர் டீம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு டாமினேட்டட் கேகேஆர் தான் பார்த்தோம். போ ஜெயிச்சுக்கிட்டே இரு, அடிச்சுக்கிட்டே இரு, இதுதான் அவங்க ஃபார்மட்டாவே இருந்திருக்கு. அப்படி திரும்பவும் பேக்கப் பண்ணி சுனில் நரேனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஓப்பனராகவே ஆக்கி ஒரு செஞ்சுரி போட வச்சு, நான் ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன் பாருங்க, 2 பேரும் ஹக் பண்ற மாதிரி இருக்கும், 1000 மீனிங் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளத்தூர ரெங்கா மாத்தியாதான் அந்த கௌதம் கம்பீர். கிட்ட ஜெயிச்சதுக்கு அப்புறமா எமோஷனலே இல்லாம கேகேஆர் டீம் இருக்கு. இப்ப ஜெயிச்ச அதிரி புதிரியா சில டீம்லாம் இருப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல பாதி ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அப்படி கிடையாது, மென்மையா கொண்டாடுறாங்க. அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணாத அளவுக்கு கொண்டாடுறாங்க. அவங்க செலிப்ரேஷன் அப்படிங்கிறது அடுத்தவங்களை ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. சோ அப்படி ஒரு செலிப்ரேஷனை பண்ணிட்டு நேற்று ஷாருக் கான்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ்லாம் முட்டை அவருக்கு தெரியும், நமக்கு எல்லா சைடும் வந்து நமக்கு ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். சோ அழகா அவரோட வெற்றி வந்து அடுத்தவங்கள ஒரு துன்புறுத்தாம அழகா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கௌதம் கம்பீரை பத்தி நான் ஒரு நிறைய விஷயம் சொல்லணும், அதை பத்தி ஒரு வீடியோவே போடலாம். தோனி ஃபேன்ஸ் தான், நான் தோனி ஃபேன் தான். ஆனா நான் கௌதம் கம்பீரை பிடிக்குது அப்படின்னா என்னையே ஒரு 2 பேர் சங்கின்னு இருக்கான் ஒருத்தன், இன்னொருத்த வந்து நீ அந்த கட்சியான்னு கேட்டிருக்காங்க. சோ கௌதம் கம்பீர் தோனி எதிர்த்து ஒரு பிளேயர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் அவரை லைக் பண்றேன் அப்படின்னா அந்த கௌதம் கம்பீர் தான். பொதுவா கௌதம் கம்பீர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா பொதுவா அவர் சிரிக்க மாட்டாரு, கொல்ல மாட்டாரு, அவர் அப்படியே தான் இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குல்ல, 2 ஐசிசி ஈவெண்ட்டை வந்து ஜெயிச்சு கொடுத்த ஒரு சூறா புலி இது கௌதம் கம்பீர். அது வந்து உண்மையதான் பேசும், ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது. வேர்ல்டு கப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ஹேட்டர்ஸ் உருவானாங்க. நீங்க என்ன தோனியா எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்துதான் வேர்ல்டு கப் அடிச்சோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நம்ம அதை வந்து ஏத்துக்க மாட்டோம். அதாவது நம்மனா சில குரூப்ஸ் வந்து ஏத்துக்காது. அதே மாதிரி கௌதம் கம்பீர் வந்து இவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாருன்னா வாய வச்சுட்டான், இந்த மாதிரி விளங்கின மாதிரி தான். சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரோல் மெட்டீரியலா அவர் ஆக்குனாலும் அது அவரை பத்தி கண்டுக்கவே கிடையாது. உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்ல. அவரோட எம்பியா இருக்கப்ப கூட அவரோட அறக்கட்டளை மூலியமா ஒரு ட்ரஸ்ட் மூலியமா கோவிட்ல வந்து பல முகாம்களை திறந்து விட்டாரு, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, கஷ்டப்படுறவங்களுக்கு இது பண்ணிருக்காரு. சோ அப்படி இருக்கும் பட்ஜெட்ல வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி நிறைய பேத்துக்கு வந்து இது பண்ணிருக்காரு. அந்த கௌதம் கம்பீர் உண்மையை பேசுறப்ப அவர் வந்து கேகேஆர் டீமுக்குள்ள நுழைஞ்சு ஒரு விஷயம் அடிச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய மாசு. இப்ப வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஏடா வேற டாபிக் போறேன்னு நினைச்சுக்காதீங்க, பொதுவா இப்படிதான் நடக்கும். வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கப்ப குறுக்க உள்ள பூந்துட்டான், வந்துட்டு அவனை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, யாருங்கிறதையும் காமிக்கிறேன் பாத்துக்கோங்க. அடுத்து சுனில் நரேனை பத்தி பேசணும் அப்படின்னா 14 மேட்சுக்கு 482 ரன்னு. பர்பிள் கேப்புக்கு போட்டி போறாரா இல்ல
ஆரஞ்சு கேப்புக்கு போட்டி போறாரான்னு இவர் நடுவில் ஒரு 10 மேட்ச் விளையாடுறப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு டீம்ல விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இந்த KKR வந்து இவங்க ஜெயிக்கிற ஒரு மெத்தட்னு ஒண்ணு இருக்கும்ல, அவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னா, நான் இதை ரொம்ப நோட் பண்ணேன். என்னோட 17 வருஷ பயணத்துல நான் ஒண்ணு CSK இப்படி கப் அடிச்சிச்சு, இதை வின் பண்ணுச்சு நான் சொல்லிட்டு போலாம், மும்பை இப்படி கப் அடிச்சிச்சு, இது ஜெயிச்சிச்சு, இதுதான் என்னோட ஃபேவரட், இந்த சீசன் என் ஃபேவரட் சொல்லலாம். ஆனா எனக்கு எது தெரியுமா, 2014 தான் என்னோட ஃபேவரட். என்ன ரீசன் அப்படின்னா, மொத்தம் 5 மேட்ச் வந்து சரமாரி தோல்வி. அதுல கௌதம் கம்பீர் மட்டும் ஒரு 4 மேட்சோ 5 மேட்சோ தொடர்ந்து டக் அவுட் ஆயிட்டே இருப்பாப்ல. KKR வந்து மேட்ச் அவுட்டா போயிடுச்சு அப்படிங்கிறப்ப கம்பீர் ஒரு 6வது மேட்ச் விளையாடுவாரு. அந்த ஒரு ரன் அடிக்கிறதுக்கு அவர் படாத பாடு படுவாரு. மொத்த ஆடியன்ஸும் என்ன பண்ணும்னா கம்பீர் கம்பீர் கம்பீர்னு கட்டும். அந்த ஒரு ரன் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வருஷம் 50 போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆரஞ்சு கேப்புக்கு போட்டி போற அளவுக்கு அவர் போயிடுவாரு. 2014 இது நடந்துச்சு. கிரிக்கெட்டை உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், KKR எப்படி தட்டு தடுமாறி உள்ள வந்தாங்க அப்படின்ட்டு. அப்ப KKR டீம் வந்து கண்டிப்பா ஆரம்பத்துல வந்து ட்ரேட் பண்றப்ப சௌரவ் கங்குலி தாதா தலைவர் இருந்தாப்ல இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, கங்குலிக்கும் ஷாருக் கானுக்கும் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் வருது. சோ வந்து ரிலீஸ் பண்ணிருச்சு. அங்க இருக்கிற KKR ஃபேன்ஸே வந்து இனிமே வந்து நாங்க வந்து இதுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டோம், இது KKR வந்து ஒதுக்கி வைக்கிறப்ப புனேவுக்கு விளையாடுவாரு கங்குலி. சோ ஃபேன்ஸ் யாருமே நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, புறக்கணிக்கிறப்ப எல்லாரும் புனேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் கங்குலி இந்த டீம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் உடஞ்சு போன ஒரு டீமை திருப்பி உருவாக்கின பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா இந்த கம்பீருக்கு தான் சேரும். கம்பீர் அப்பதான் வந்து டெல்லியில இருந்து இங்க வந்து டிரான்ஸ்பர் ஆகி வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் 2012லயும் 14லயும் பெருசா உண்மையே சொல்றேன், கம்பீர் விளையாடுற டீம்ல எந்த மேக்சிமம் இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா இந்தியா டீம்ல வந்து ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார வச்சப்பட்டவங்க தான். உத்தப்பாவா இருக்கட்டும், யூசப் பதானா இருக்கட்டும், அவங்க இருக்கிற டீம் வந்து எப்படின்னா ஒரு ஒதுக்கி வச்சப்பட்டவங்க மாதிரியே தான் இருப்பாங்க. கம்பீர் யார் கை காலையும் வந்து சான்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாரு. சோ அப்படி இருக்கிறப்ப 12 14 ஜெயிக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்தியா ஃபேன்ஸ் இல்ல விளையாடுற எல்லா ஃபேன்ஸுமே ஒத்து பார்த்தாங்க அந்த மேட்சை. ஏன்னா இவர்கிட்ட என்ன இருக்கு, வெறும் சுனில் நாராயணை வச்சு மூவ் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் ஜெயிப்பாருங்க. அவர் சுனில் நாராயணா வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 பேருமே ஒருத்தர் அப்படியே அவங்க ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல 2014 அப்புறம் 24 ஜெயிக்கிறப்ப சுனில் நாராயணும் கௌதம் கம்பீரும் ஒரு ஹக் பண்ற ஒரு போட்டோ எல்லாம் 1000 மீனிங் நான் பார்த்தேன். இதுதான். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து KKR வந்து 10 வருஷம் கழிச்சு கப்பி அடிக்குது. நீங்க வெங்கடேஷ் ஐயரை வந்து ப்ரொமோட் பண்ண விதத்தை பாருங்களேன். போன நம்ம CSKவும் வெங்கடேஷ் ஐயரும் விளையாடுறப்ப வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் ஆடுவாரு. அதுக்கு முன்னாடி கீழே தான் விளையாண்டாரு, திருப்பி ஓப்பனர் ஆக்கிடுவாங்க. அவரும் கின்னும் சேர்ந்து மும்பை போலன்னு பொழப்பாங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பெருசா சோபிக்கல. திருப்பி என்ன பண்ணிட்டாரு, வெங்கடேஷ் கூப்பிட்டு போயிட்டு நீ இப்படியே கொடுத்தா நீ ஒரு மெத்தப்போட திரிவ, முதல்ல நீ டவுனை மாத்தி ஆடு, அப்பனாதான் உனக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் கிடைக்கும்னு சொல்லிட்டு திருப்பி போடன் டீப்ரமோட் பண்ணி விட்டு கம்பீர் வந்து சுனில் நாராயணை வந்து ஒரு ஓப்பனர் ஆக்கி விட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் வெங்கடேஷ் ஐயரை வந்து 4 டவுன் 3 டவுன் 4 டவுன் இறக்கி விட்டு விளையாட பார்ப்பாரு. அதோட வெறி எங்க காமிச்சாரு வெங்கடேஷ் ஐயர்னா ஃபைனல்ல காமிப்பாரு. 1 டவுன் போட்டு போலன்னு பொழப்பாரு. சோ இதுதான் கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீரை பொறுத்த அளவுக்கு இன்னைக்குதான் அந்த அஸ்வினோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து கௌதம் கம்பீர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. கௌதம் கம்பீர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் தான். நிறைய தோனி ஃபேன்ஸ் கேட்பாங்க, உனக்கு தோனியை பிடிக்குது கம்பீரையும் பிடிக்குது, என்ன ரீசன்? இது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு, ஏன்டா தோனியை பிடிச்சா கம்பீரை பிடிக்க கூடாதா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருவேன். சோ அதுதான் கம்பீர் வந்து ஒரு வேரியர், ஒரு எப்படி சொல்றது, ஒரு லோன்லி வேரியர். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி டக் அவுட்ல உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவரோட செலிப்ரேஷன் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மட்டும் தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் டைம்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, வருவாரு போவாரு, இதுதான். சோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கம்ஃபர்டபிள் ஜோனா இருந்தாரு. சோ அவர் வந்து உண்மையை சொல்லணும்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சின்னு நான் சொல்றதை விட கௌதம் கம்பீரோட அந்த மென்டர், அந்த லீடர்ஷிப் தான் கிட்டத்தட்ட ஜெயிக்க வச்சிச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து ஸ்டாருக்கு ஐயா பெரியவரே, இப்ப புரியுதா என்ன ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க, அந்த டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. பிக் மேட்ச் பிளேயர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச் வந்து இவனையாடா 24 கோடி கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியே அவரை ஒரு வழி ஆக்குறாங்க. இந்தியா பிக்சர்ஸ்ல விளையாடுறப்ப ஆக்டிங் போறான்னு சொல்லி ஏகப்பட்ட மீம்ஸ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட பிக்சர்ஸ்ல அவர் ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு கப்லயே அவர் அதே மாதிரி தான் இருந்தாரு. பிக் மேட்ச்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவார். முதல் விக்கெட் தான் அவனை தூக்கிட்டேன் அபிஷேக் சர்மாவை 10 கோடி, அடுத்து வந்து கிரிப்பாட்டியை தூக்கிட்டேன் 14 கோடி, இதுதான்டா நான் ஃபைனலை ஜெயிச்சு கொடுக்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேலயே ஒரு பயமுறுத்தி ஆரம்பத்துல இருந்தே KKR பக்கம் மேட்சை கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்தது இந்த ஸ்டாருக்கு. அதுக்கப்புறம் மேடம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அம்முனி வந்து 10 ஓவர்லயே மேம் வந்து பேக்கப் பண்ணிட்டுலாம் வந்து அது 10 ஓவர்ல 5 ஓவர்லயே மேம் பேக்கப் பண்ணிலாம் வந்து கிளம்பிட்டாங்க. பட் இருந்தாலும்
அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டீம் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் பேசி உட்கார வச்சு டக்குலாம் போக கூடாதுங்க, போனா வந்து இது பெரிய கான்ட்ரவர்சி ஆக்குவாங்க, அதனால உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே உட்கார வச்சு கைத்தட்ட விட்டு உள்ளே விடிய விடிய அள வச்சிட்டாங்க மேம. உண்மையை சொல்றேன்னா அடுத்து பேட் கமின்ஸை பத்தி பேசணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாவே போடலாம். முறை துண்டு தவறுன பேட் கமின்ஸ், பட் இருந்தாலும் அவர் வந்து ஒன்று அப்படின்ற ஸ்மைல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சாது மிஸ் ஆச்சு, ஓகே ஃபைன், பட் இருந்தாலும் ரன்னர் அப். ஸோ அபிஷேக் சர்மா 42 6, டிராவிஸ் ஹெட் 64 4 நினைக்கிறேன். அடுத்து விராட் கோலி வந்து ஆரஞ்சு கேப்பு. இன்னொன்று சொல்ல நினைச்சு நடுவில் ஒரு விஷயம் காமிச்சாங்க, எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஃபேர் பிளே அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது இடத்துல கல்கத்தா, 10வது இடத்துல ஆர்சிபி. ரெண்டும் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் டீம், கோலி டீம். இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேர் பிளே அவார்டு 9வது இடத்துல இருந்துகிட்டு ஒரு டீம் ஃபைனல கப் அடிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். நீங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. சோ கௌதம் கம்பீர் கண்டிப்பா வந்து சைலன்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்னா கண்டிப்பா பண்ணி விட்டார் பேட் கமின்ஸை, அது எந்த மாற்று கருத்து இல்ல. சைலன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா இந்தியாவோட கோச்சரா வந்தார் அப்படின்னா தரமா இருக்கும், தாறுமாறா இருக்கும். நான் வந்து மேட்ச் அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு நுழைஞ்சிட்டாரு அப்படின்னா 100% கொடுக்கணும்னு பாப்பாரு. அந்த 100% எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட எம்பியவே ராஜினாமா பண்ணிட்டு, எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மார்ச் மாசமே பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து கிரிக்கெட் குள்ள ஃபுல்லா கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்கு, நான் வந்து ஒரு வேலையை தான் முழுசா செய்ய முடியும், அதனால நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் எம்பியா இருக்கிறப்ப ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் நம்ம 100% நம்ம தமிழ்நாடு அரசியல் அப்படின்னா நம்ம பூந்து சொல்லிடலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் கௌதம் கம்பீர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிரின்சிபால் மாதிரி. சோ கௌதம் கம்பீரை பத்தி மட்டும்தான் எனக்கு பேசணும்னு தோணுது. ஆண்ட்ரே ரஷல் 2014 ஜாயின் பண்ணாரு. அவர் ஜாயின் பண்ணியே ஒரு இதுக்கு 10 வருஷம் ஆச்சு. மனுஷனா பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஜெயிச்ச மாதிரி ஒரு செலிப்ரேஷன். ஸ்ரேயாஸ் ஐயர் ஹாப்பி என்னாச்சு, ரிங்கு சிங் சூப்பர். கௌதம் கம்பீர் வழக்கம் போல ஒரு ஃபேமிலியோட அழகா கியூட் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஷாருக் கான் அவர் ஃபேமிலியோட வந்திருந்தாரு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப அவர் அறக்க பறக்க கூட ஷாருக் கான் செலிப்ரேட்டே பண்ணலங்க. அதே மாதிரி நான் என் வாழ்க்கையில பார்த்த ஒரு முதல் ரிவர்ஸ் ப்ராசஸிங்க நான் சொல்லி ஆகணும். சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கேட்டுச்சு, ஏன்டா என்ன அடிச்சுட்டு நீ வந்து எலிமினேட்டருக்குள்ள போனியே, நீ வந்து என்ன ஜெயிச்சுட்டியா எலிமினேட்டர் ஒண்ணுலன்னு கேட்டுச்சான். அடுத்து அதே ஆர்சிபி ஆர்ஆர பார்த்து கேட்டுச்சான், என்ன நீ அடிச்சுட்டு போனியே எலிமினேட்டர்ல, நீ என்ன எலிமினேட்டர் 2ல ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஆர்சிபி வந்து உரிமையுடன் ஆர்ஆரிடம் கேட்கிறது. அடுத்து ஆர்ஆர் வந்து என்ன இவ்வளவு தூரம் அடிச்சுட்டு போனிய எஸ்ஆர்எச், நீ ஃபைனல்ல ஜெயிச்சியா. சோ எவெல்லாம் ஒவ்வொரு டீமை தாக்குறானோ அவங்களாம் அடுத்தடுத்து பலியாகிட்டே போயிட்டான். கடைசியா கேட்கார் கப் அடிச்சதான் மிச்சம். சோ நல்ல ஒரு தகுதியான டீம். சோ இந்த கௌதம் கம்பீர் வந்து இந்தியா கோச்சா போடுங்க, தேவையில்லாம ரிக்கி பாண்டிங்கோ இது வேற ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயரோ போய் தேடிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா ஒயின் பிசினஸ் பாண்டிங்க்கு இருக்கு. அவர் ஒரு பிசினஸ் மேனா தான் இருக்கு. அவர் ஆஸ்திரேலியா கூப்பிட்டே போகல, என்னோட உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. இல்லாட்டி அவர் ஆஸ்திரேலியா தான் முறைப்படி போயிருக்கணும், பட் அவர் போகல. சோ தேவையில்லாம பண்ணாம ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபால இங்க கொண்டு வாங்க. ஐசிசியோட டிராபியை கண்டிப்பா அறுவடை பண்ணியே தீர்வார் கௌதம் கம்பீர் அண்ட் கோ. சோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பிசிசி கான்ட்ராக்ட் இல்லாம ஒரு கப் அடிச்சுக்கிட்டு அதை போய் ஜெய்சா மாதிரி நிப்பாட்டுறதுலாம் வேற ரகம். உண்மையிலே சொல்லணும் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாகுபலி வாழ்க பார்ட் 2 அப்படியே ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பதவி ஏற்றுக்கிட்ட மாதிரி என்னமோ மாதிரி இருந்துச்சு. ரைட்டு, ஃபன்னாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ ஒரு அழகான ஒரு டீமு கப் அடிச்சிருச்சு, வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச், இந்த ஐபிஎல்ல எதாவது ஸ்வீட் மொமெண்ட்ஸ் நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த ஐபிஎல் பத்தி என்ன நினைக்கிறீங்களோ, இது எல்லாத்தையும் நீங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், அண்ட் லவ் யூ ஆல்.